ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? நம்ம சேனலில் தமிழ் வழி இங்கிலீஷ் மீடியம்னு ரெண்டுமே சொல்கிறோம். எதுக்காக? While you are entering the college, you have to study in English. That time, you have to socialize with your friends and also you have to read well. Your dreams will never get interrupted by anything for any reason. உங்களோட கனவு எதுக்காகவும் எப்பயுமே தடைப்படக்கூடாது. புரிஞ்சு படிங்க. இப்போலேருந்தே தமிழ் வேர்டும் இங்கிலீஷ் வேர்டும் தெரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். வெற்றி நிச்சயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? இனர்ஷியா. ஒரு பொருள் தன்னோட நிலையிலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் இனர்ஷியா. தம்பி, சேனலுக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு வீடியோ ஒரே ஒரு டவுட்டுமா. சரி உட்காரு, கேளு. அம்மா, இனர்ஷியா என்னமாம்னு ஒன்று சொன்னீங்களே? நிலைமம்டா. நிலைமம். நிலைமமே சொல்ல தெரியல உனக்கு, அதில் டவுட்டா? சரி கேளு. அம்மா, எல்லா பொருளும் அதோட நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படணும்னு சொன்னீங்களாம்மா. அப்போ நான் காலையில் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புனீங்களே, அப்போ நான் அடம் பிடிக்கிறது என்னம்மா தப்பு? சூப்பர் கொஸ்டின்டா தம்பி, ரொம்ப நல்லா கவனிச்சிருக்க. ஆனா எல்லா பொருளுமே அதோட நிலையிலேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா வெளியிலேருந்து ஒரு விசை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை தூண்டும் போது அதோட நிலையிலேருந்து கண்டிப்பா ஒரு தடவை மாறிடும். அது மாதிரி ஒரு பொருள் மாறினாதான் அது அடுத்த இடத்துக்கு நகர்றது முடியும். அது ஒரு பொருளுக்கு. மனுஷங்களா இருந்தாங்கன்னா எல்லா வேலையும் செய்யணும் தானே? ஆமா, இந்த புறவிசைக்கு உடன்பட்டு நீங்க பண்ணாதான் நல்லா படிக்க முடியும், பெரிய ஆளா வர முடியும். அதனால இனர்ஷியாங்கிறது எந்த பொருளும் அடம் பிடிச்சு அதே நிலையில இருக்காது. ஃபர்ஸ்ட் அடம் பிடிக்கும், அப்புறம் வெளியிலேருந்து ஒரு விசை செயல்படும் போது அந்த விசைக்கு தகுந்த மாதிரி அது அதோட பொசிஷனை மாத்திரும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சிச்சு. அதான் வாங்க, நம்ம ஓடாம போய்க்கலாம். அம்மா, நீங்க வீடியோ எடுங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் புரிஞ்சுதா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். Every body continues to be in its state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. புறவிசை செயல்படுற வரைக்கும் ஒரு பொருள் நிலையாவோ அல்லது ஒரு யூனிஃபார்மான மோஷனில் இருந்ததுன்னா அது புறவிசை செயல்படுற வரைக்கும் தன்னோடதுலேருந்து மாறாது. வாங்க இன்றைக்கி டாப்பிக்குள்ளே நாம் போவோம். இன்றைக்கி டாபிக் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட கண்டிஷன் தான். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இனர்ஷியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது, நிலைமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்ஸ். ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபோர்ஸ், விசை இதை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஃபோர்ஸ்னு அதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதோட வகைகள் என்னென்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம், அதனால் விசைனா உங்களுக்கு என்னென்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விசைங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட், ஒரு வெளிப்புறத்துலேருந்து நம்ம கொடுக்குற எஃபர்ட் தான். இப்போ நம்ம புக்கு படிச்சுட்டே இருக்கோம், அந்த புக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம பேஜை, அந்த ஒவ்வொரு பேஜாக ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம கை வச்சு ஒரு புஷ் கொடுத்து நகர்த்தும் போது தான் அந்த பக்கம் திரும்பும். அப்புறம் ஒரு டேப் இருக்குது, அதை ஒரு புஷ் பண்ணுறோம், தள்ளி விடுறோம், அப்போ அது உருண்டு ஓடுது. இதுதான் விசை. விசையை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஒத்த இணை விசைகள். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். இது மாதிரி விசையோட திசையை வச்சு, டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அதை பேஸ் பண்ணி விசையை இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஒத்த இணை விசைகள். தமிழில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். Two or more forces of equal or unequal magnitude along the same direction parallel to each other are called like parallel forces. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நம்ம வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது, அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகேவா? அப்போ உங்கள் கூட உங்கள் தம்பியோ தங்கச்சியோ கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறீங்க.
அப்போ 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பேரலல். படத்தில் காமிச்சிருக்கேன் இல்லையா, 2 அம்புக்குறி, F1 F2, ஒன்று நீங்கள், ஒன்று உங்களோட பிரதரோ சிஸ்டரோ. அப்போ நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் பேரலாக நிற்கிறீங்க. நின்றுட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் புஷ் பண்ணுறீங்க, தள்ளுறீங்க. அப்போது அந்த சோஃபா நகருது இல்லையா? இதுதான் லைக் பேரலல் ஃபோர்ஸ், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னிடியூட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதாவது எண் மதிப்பு சமமாகவோ இல்லை சமம் இல்லாமையோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இப்போ நீ இருக்க அப்படின்னா, நீ பெரிய பையன், கொஞ்சம் வேகமாக தள்ளுவ. உன்னோட தம்பியோ தங்கச்சியோ சின்ன பிள்ளைங்க இல்லையா, உன்னோட கொஞ்சம் கம்மியாக தானே தள்ளுவாங்க. அப்போ அது அன்ஈக்குவலாக இருக்கும், சமம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. மேக்னிடியூட் ஈக்குவல் அல்லது அன்ஈக்குவலாக இருக்கிறது லைக் பேரலல் ஃபோர்ஸ்க்கு. பட் டைரக்ஷன் சேமாக இருக்கும். 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் தள்ளுறீங்க, புரியுதா? டைரக்ஷன் சேமாக இருக்கும், மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன? எண் மதிப்பு. இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் தமிழ் வார்த்தைகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். மாறுபட்ட இணை விசைகள்னால் என்ன? நீங்களாம் ரொம்ப புத்திசாலி, நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். எதிர் திசையில், ஆப்போசிட் டைரக்ஷனில். அதாவது சோஃபாவோட ஒரு சைடு நீங்கள், ஒரு சைடு இன்னொருத்தவங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, டக் ஆஃப் வார் விளாடுவோம்ல, கயிறு இழுத்தல். அதில் இந்த சைடு ஒரு 10 பேர் நின்றுப்போம், அந்த சைடு ஒரு 10 பேர் நின்றுப்போம். அந்த இடத்துல மேக்னிடியூட் அன்ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷன் அன்ஈக்குவலாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம இழுக்க மாட்டோம். டக்குன்னு ஃபோர்ஸாக இழுப்போம், டக்குன்னு ஃபோர்ஸ் கம்மியாக இழுப்போம். அதுதான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். இப்போது நாம் கொடுக்குற விசை ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது F1 F2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உன்னோட ரிசல்டன் ஃபோர்ஸ் 0. தொகுப்பயன் விளைவு 2 பேர் தள்ளுறீங்கன்னா அது 2ஐயும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது ரிசல்டன்ட். எல்லாமே சின்ன கான்செப்ட் தான். நம்ம பேரை பார்த்து பயப்படுறதோ, அதோட டெஃபினேஷன்ஸு வரையறைகளை பார்த்து பயப்படுறதோ கூடவே கூடாது. நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக படித்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தொகுப்பயன் விளைவு. இதுக்கு பேர்லயே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் அதாவது தொகுப்பயன் அப்படின்னா என்ன? எத்தனை ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்றோம், 0வா இருக்கும். இப்போ உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வேகமா தள்ளுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீ வேகமா தள்ளுறன்னு வச்சுக்கலாம். நீ F1, நீ வேகமா தள்ளுற அப்படின்னா F1 - F2 அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். உன் தம்பி வேகமாக தள்ளுறாப்புல அப்படின்னா F2, அவங்க F2. அப்போ F2 > F1க்கு F net = F2 - F1. இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னும் ஒரு 3 டாபிக் தான் இருக்குது, கடகடன்னு பார்த்துருவோம். அடுத்தது ஈக்லிபிரியன்ட்டுன்னு ஒரு சின்ன வேர்டு இருக்குது, எதிர் சமனி. எதிர் சமனி அப்படின்னா ரொம்ப பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தராசு தெரியும், அதில் ஒரு சைடு பொருள் வைப்போம், ஒரு சைடு எடைக்கல் வைப்போம். அந்த எடைக்கல்லும் பொருளும் சமமான வெயிட்டுக்கு வரும்போது தான் அந்த எண் மதிப்பு மேக்னிடியூட் சமமாக வரும்போது தான் அது ஒன்றா நிற்கும். இல்லைனா மேலே கீழே ஒரு சைடு ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த பொருளுக்கு சமமான ஒரு எடைக்கல்லை நம்ம அங்கே வைக்கணும். எண் மதிப்பு சமமாக இருக்கும், திசை ஆப்போசிட்டாக இருக்கும், எதிரெதிராக இருக்கும். அதுதான் எதிர் சமனி, ஈக்லிபிரண்ட். அந்த 2 சரிசமமாக இல்லாமல் ஆடிட்டே இருக்கிறத நாம் சமனுக்கு கொண்டு வர்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன். இந்த திருப்புத்திறனை நாம் டவுங்கிற எழுத்தால் குறிப்பிடுறோம். டவ் = F × d. இதோட டெஃபினேஷன் இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள். த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் about a fixed point or fixed axis is called moment of force or torque.
இதுவும் நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் கதவு இருக்கா? கதவில் ஒரு எண்டில் கைப்பிடி இருக்கும், ஒரு கதவில் வந்து அந்த நிலப்படியோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த நிலப்படியோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது வந்து உனக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், சுழல் அச்சு. அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த நிலப்படிக்கு நீ கோடு வரைஞ்சன்னா அது ரெண்டும் பார்க்க பர்பண்டிகுலராக தெரியும். அதுதான் சொல்கிறாங்க டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. நீ கைப்பிடியை பிடிச்சி வேகமாக இழுத்தனா கதவு வேகமாக திறக்க போகுது, இல்லை மெதுவாக திறந்தனா மெதுவாக திறக்க போகுது. அதுதான் விசையின் திருப்புத்திறன். அவ்வளோதான். அதை தான் வந்து ஒரு சயின்டிஃபிக் டேர்மில் நமக்கு கொடுக்குறாங்க. இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஈஸியாக புரியும். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க். கியர் இருக்குல்ல, பற்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சீசா, அடுத்தது ஸ்டியரிங் வீல், காரில் உள்ள ஸ்டியரிங் வீல். இது எல்லாமே ஒரு அச்சை மையமாக வச்சு நாம் அடுத்த எண்டில் வந்து நம்ம ஒரு விசையை கொடுக்கும்போது ரொம்ப சுலபமாக வந்து நம்ம நிறைய எல்லாத்தையுமே செய்ய முடியுது. இப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு சுழற்சியை தான் ஏற்படுத்துது. ஐயோ என்னாச்சு? ஓகே 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 போர் அடிச்சிருச்சா? இப்போ லெட்ஸ் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். இப்படி பறந்துட்டே படிப்போமா? என்ன புரியலையா? சரி வாங்க ஒரு நல்ல இடமா பார்த்து லேண்ட் ஆயிடுவோம். இந்த இடம் நல்லா இருக்குல்ல? ஓகே, இந்த இடத்துல இறங்கிடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? டிரான்ஸ்லேட்டரி மோஷன், நேர்கோட்டில் செயல்படாது. அப்போது அந்த இடத்துல ஒரு கப்பல் உருவாகும், ஒரு இரட்டை உருவாகும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட பம்பரம். ஏன் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது, நேர்கோட்டில் ஏன் செயல்படாது அப்படின்னு சொன்னால் அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஜீரோவாகும்? இப்போ கியர் பாக்ஸ் இருக்குது, அதை ஒரு சைடில் வந்து நம்ம தள்ளுறோம், இன்னொரு சைடில் அது இழுக்கும். சைக்கிள் செயின் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். கியர் பாக்ஸில் ஒரு சைடு தள்ளும், ஒரு சைடு இழுக்கும். அப்போ அந்த சக்கரம் ரவுண்டாக தான் சுற்றுது. ஓகேயா? அப்போ அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகுது. அதனால நேர்கோட்டில் பயணிக்காது, அது ரொட்டேஷனல் மோஷனாக தான் இருக்கும். கப்பலோட ரொட்டேட்டிங் எஃபெக்ட், அதாவது இரட்டையோட சுழல் விளைவு வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் எ கப்பல், இரட்டையின் திருப்புத்திறன். கேபிட்டல் M ஈக்குவல் டு கேபிட்டல் F இன்ட்டு கேபிட்டல் S. இதோட SI அலகு நியூட்டன் மீட்டர், CGS அலகு டைன் சென்டிமீட்டர். இப்போ விசை வந்து வலஞ்சுழியாக இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் அ கப்பல், இரட்டையின் திருப்புத்திறன் வந்து நெகட்டிவாக இருக்கும். வலஞ்சுழினா என்ன? கிளாக் வைஸ். நம்ம கடிகாரம் எப்படி சுற்றும், நம்ம வலது கை பக்கமாக சுற்றும்ல, அதுதான் வலஞ்சுழி. அதுவே இடஞ்சுழியாக இருந்ததுன்னா, ஆன்டி கிளாக் வைஸ், இடது கை பக்கமாக இருந்ததுன்னா நம்ம இரட்டையின் திருப்புத்திறன் மொமெண்ட் ஆஃப் எ கப்பல் பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கியரு, ஸ்டியரிங் வீல் எல்லாமே நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். சீசா, ஏற்ற பலகை வந்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணுவோம், அது கட்டமாக தானே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சீசா வந்து எப்படி இருக்கும், நடுவில் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும், இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் நாம் உட்காருவோம். இப்போ உட்காரும்போது எடை வந்து சமமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த பலகை சமமாக இருக்கும். இதுவே ஒரு சைடு வெயிட் கம்மியாகவும் ஒரு சைடு வெயிட் அதிகம் உள்ளவங்களும் இருந்தாங்கன்னா ஒரு இது சாஞ்சிரும் இல்லையா, அது கீழே சாயிறது கீழே வந்துடும், எதிர்முனையில் உள்ளது மேலே வந்துடும். அப்போது டைரக்ஷன் உங்களுக்கு சேமாக இருக்கும், எண் மதிப்பு வேறு வேறையாக இருக்கும். எப்போ அது சமநிலைக்கு வரும்? வலஞ்சுழி திசையில் இருக்கிறதும் இடஞ்சுழி திசையில் இருக்கிற மொமெண்ட்டும் சமமாக இருக்கும்போது. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், திருப்புத்திறன்களின் தத்துவம். மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நியூட்டனோட முதல் விதி பார்த்துருக்கோம். முதல் விதி வந்து நிலைமத்தையும் விசையையும் விளக்குது. எக்ஸ்பிளைன் த இனர்ஷியா அண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே உள்ள ஒரு வெக்டார் குவான்டிட்டி.
அந்த விசையோட ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்டை திருப்பு திறனை வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க்குன்னு சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் நியூட்டனோட 2ஆம் விதி 3ஆம் விதி பார்ப்போம். அது அடுத்த வாரம் புதன்கிழமை வந்துடும். நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் ஜிகே அப்படின்னு எஜுகேட்டிவான ஒரு சேனலாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சிருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கோ எல்லாருமே படிக்கிறோம் கலக்கிறோம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.